வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. சக்கரம் இருக்க சங்கடம் எதற்கு? யோகம் இருக்க சோகம் எதற்கு? இது ஒரு முதுமொழி, பழமொழி அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் யுக சுதர்சனம், யோக நரசிம்ஹம் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு. இவற்றுக்கெல்லாம் என்ன ஒரு பொருள் இருக்கு, அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நமக்கு பொருள் சொல்லும்படியான ஒரு மொழியா, முதுமொழியா இது எல்லாமே இருக்கு. அதாவது சிவனும் ஹரியும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்லாம் கிராமத்து வழக்குல இருக்கு இல்லையா? அதை போலதான். சரி, இந்த நரசிம்மத்தை பத்தியும் சுதர்சனத்தை பத்தியும் இந்த பதிவுல நாம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமுற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் இன்னைக்கு திருத்தேர் உற்சவம் வெகு சிறப்பா நடைபெற்றிருக்கு. அத நம்ம கண்ணு நல்ல பார்த்துட்டு தான் வந்து நம்ம இந்த பதிவே பாருங்க. அப்படி நமசிவாய நெல்லையப்பருடைய ஆசீர்வாதமும் ஆசிகளும் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த பதிவை பார்க்க போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். யுக சுதர்சனம், யோக நரசிம்மம் அப்படிங்கிறது ஒரு முதுமொழி. இதுல யுக சுதர்சனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சுதர்சனம்னா சக்கரத்தாழ்வார்னு அர்த்தம். அதே மாதிரி யோக நரசிம்மம் அப்படின்னா நரசிம்மர், யோக நரசிம்மர் அப்படின்னு அர்த்தம். இப்படித்தான் பாருங்களேன், யுக சுதர்சனம் அப்படின்னா நம்ம பிறரால வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடிய அத்துணை தொந்தரவுகளும் அத்துணை தடைகளையுமே நீக்கக்கூடியவர் இந்த சுதர்சனம். சுதர்சனம் தாழ்வார் அப்படின்னா சக்கரத்தாழ்வாரை தான் நம்ம சொல்றோம். அதே போலதான் மனசுல இருக்கக்கூடிய கலக்கம், பயம், வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் இருந்து பயத்தை கொடுக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவைக்கு யோக நரசிம்மரை நம்ம வழிபடணும். இப்படி தனித்தனியே வழிபடுறதை விட இவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பாங்க பாருங்க. அதாவது சுதர்சனர் முன்னாடியும் யோக நரசிம்மர் பின்னாடியும் இருந்து ஒரே உருவத்துல ஒரே வடிவுல நமக்கு அருள்பாலிப்பார் இல்லையா? அத அந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவங்களை நம்ம வழிபடும் போது நமக்கு புறச்சூழல்களால் ஏற்படுகின்ற அந்த தொந்தரவுகள், தடைகளும் விலகும், பயமும் விலகும். அதே போல அகத்துல, அதாவது மனசுல ஏதாவது பயங்கள் இருந்தாலோ கலக்கம் இருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீக்கி நமக்கு நல்ல விதமா பலன் கொடுக்க இவர்கள் இருவரும் இணைந்த நம்ம சக்கரத்தாழ்வாரை வணங்கணும். சக்கரத்தாழ்வாரை வணங்கும் போது முன்புறம் சக்கரத்தாழ்வாராகவும் பின்புறம் யோக நரசிம்மரும் இருந்து நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வழிபடும் போதே அவர்களுடைய அருள் கிடைப்பதை நம்ம உணரலாம். ஸ்ரீரங்கத்துல போன உடனேயே உள்ள கருடாழ்வார் சந்நிதிக்கு பக்கத்திலேயே நமக்கு சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வாரை நம்ம நெய் விளக்கிட்டு வணங்கினாலே போறோம். வேறு என்ன என்ன வேண்டுமோ அதை எல்லாமே நீங்களா பார்த்து என்ன வேண்டுதல் பண்ணணுமோ அதை பண்ணிட்டாதான் உண்டு. ஆனா அவருக்கு தேவை அந்த நெய் விளக்கு மட்டுமே போரும். அதற்கு மேல துளசி மாலை சாற்றினாலே போரும். இப்படி சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் இருக்கக்கூடிய அந்த வடிவை, அவரை நாம் வணங்கும் போது நமக்கு விஷ்ணு பெருமாளின் அத்துணை நல்ல அருளும் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம வழக்குல வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம். அதாவது பணம் காசு இல்லை அப்படிங்கிற நேரமே இருக்காது பாருங்க. எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே வராது. அந்த மாதிரி ஒரு
நமக்கு வழிபாடு நடத்தும் போது மன அமைதியும் பயங்களும், அதே சமயம் விஷ்ணு மகாலட்சுமியை வணங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியமும் கிடைப்பதனால நமக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்குது அங்க. இதுல சக்கரத்தாழ்வாருக்கு 16 கரங்கள் இருக்கும். அந்த 16 கரங்கள் எதற்காக வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம பக்தர்களாகிய நமக்கு தோஷங்களை போக்கதான். 16 வகையான தோஷங்கள் இருக்கு. அத எல்லாத்தையும் விளக்கறதுக்கு தான் சக்கரத்தாழ்வார் அப்படி 16 கரங்களை வச்சுருக்க. அதே போல நம்ம நடராஜ பெருமானுக்கு சுற்றிலும் கரங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, கழல்கள், அது போலவே சக்கரத்தாழ்வாருக்கும் உண்டு. ஏன்னா நடராஜ பெருமானும் சரி, சக்கரத்தாழ்வாரும் சரி, வெளியிலிருந்து வரக்கூடிய அத்துணை துன்பங்கள், எதிர்ப்புகள், பயங்கள் அத்துணையுமே விலக்கி விட்டுருவாங்க. நடராஜ பெருமானும் அப்படித்தான், நம்ம சக்கரத்தாழ்வாரும் அப்படித்தான். இதுல யோக நரசிம்மர் அங்க இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த பணி என்னவாக இருக்கும், பக்தாளுக்கு நம்ம என்னவா செய்யலாம் அப்படின்னு தோணும்போது மனசுல இருக்கக்கூடிய அத்துணை பயங்களையும் தள்ளி வச்சுடுறாரு. கவலைகள் எல்லாம், மனக்கவலைகள், வெளியே சொல்ல முடியாத கவலைகள் அத்தனையுமே தள்ளி 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 வச்சிடுறாரு. அதே போல எதிர்மறை சக்திகள், பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் மேஜிக் இந்த காலத்துல சொல்றாங்க, இதே போல இருக்கக்கூடிய அத்துணையுமே இங்க இந்த சக்கரத்தாழ்வாரை நான் வணங்கும் போது அத்துணையும் போயிடும் பாருங்க. எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, நீங்க நிச்சயமா சக்கரத்தாழ்வார் இருப்பார். அவரை வணங்காம வந்துடாதீங்க. பெருமாளை சேவிச்சிருந்தோம், தாயாரை சேவிச்சிருந்தோம், கருடாழ்வாரை பார்த்துட்டோம், ஆஞ்சநேய சுவாமிகளை பார்த்துட்டோம், பெரிய திருவடி சிறிய திருவடிங்கிற எல்லாவற்றையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சக்கரத்தாழ்வார் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அவருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வேண்டின்னு வாங்க. புறத்துல, அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய அத்துணை தொந்தரவுகளையும், எதிர்ப்புகளையும், பயத்தையும் விளக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும், அவருக்கு கூடவே இருக்கக்கூடிய அந்த யோக நரசிம்மரையும் வணங்கும் போது மன தைரியம் கிடைக்கும். நமக்கு மனசுல தைரியம் வந்துச்சுனாலே போறோம், எல்லா செயல்களையும் சரியா செய்வோம் இல்லையா. அதே போலதான் நடராஜ பெருமானை வணங்கினாலும் சக்கரத்தாழ்வாரை வணங்கக்கூடிய அத்துணை நல்ல சக்திகளும் நமக்கு கிடைக்கும், நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நடராஜரை போலவே அவருக்கும் கழல்கள் இருக்கிறது சுற்றிலும். அதே போல நடராஜர், சிவபெருமான் எல்லோரும் ஒருவர் தானே நமக்கு. நடராஜர்னா என்ன, சிவபெருமானின் நாட்டியங்கள் ஆடக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு பேரு நம்ம நடராஜர். அப்படிப்பட்ட ஈசனுக்கு பெயர் நடராஜர்னு வச்சிருக்கோம். அவருக்கு 5 சபைகள் இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏற்கனவே ஒரு பதிவுல நடராஜரை பத்தி நம்ம ஆணி திருமஞ்ச பதிவுல போட்டிருக்கோம். அப்படி 5 சபைகளில் நடனமாடக்கூடிய நடராஜருக்கு புறத்தில் நமக்கு வரும் தொந்தரவுகளையும், தொல்லைகளையும், பயத்தையும், பிரச்சனைகளையும் விளக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் அவருக்கு உண்டு. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவும் தகுதியும் நாம தான் வளர்த்துக்கணும். அப்படித்தான் சுதர்சனரும், சுதர்சனர் என்றால் சக்கரத்தாழ்வாரும் அப்படித்தான். சுதர்சனர் அப்படின்னா என்ன தெரியுமா, சக்கரம். அந்த சக்கரத்தை மகாவிஷ்ணுவுக்கு அளித்தவரே சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தொடர்புகள் இப்படித்தான் வந்து கொண்டே இருக்கு பாருங்களேன். அதாவது சக்கரம் என்பதை சக்கரத்தாழ்வார் என்போம். ஏன்னா அவரு மகாவிஷ்ணுவின் கைகளிலிருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு. அதனால ஆழ்வார்கள்ல ஒருவரா பெருமைப்படுத்துறோம் சக்கரத்தாழ்வார. அந்த சக்கரத்தை கொடுத்ததே ஈசன் எம்பெருமான் சிவபெருமான் தான் விஷ்ணுவுக்கு அளித்திருக்கிறார். அதே போலதான் பாருங்க, நம்ம நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், இப்படி நரசிம்மரை சொல்றோம். இவரும் நம்ம ஹிரண்யனை அழித்த பிறகு பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக அவங்க அப்பா ஹிரண்யனை அழிச்சிட்டாரு. அழித்த பிறகு அவருக்கு அந்த வேகம், அந்த கோபம் அது போகவே இல்லை அவருக்கு. நரசிம்மரா அவதாரம் எடுத்து ஹிரண்யனை அழித்ததுக்கு அப்புறம் அவருக்கான கோபம் எதுவுமே போகாத போது என்ன செய்வதுன்னு தேவர்கள் எல்லாரும் இந்த தடுமாறி நிற்கும் போது சரபேஸ்வரரா உருவெடுத்து வந்து நரசிம்மரை ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதாவது கட்டி பிடிச்சின்றார் சிவபெருமான். சரபேஸ்வரரா வந்து ஆலிங்கனம் பண்ணின்றதுனால நரசிம்மருக்கு அந்த கோபம் குறைந்து சாதாரணமா வந்து எல்லோருக்கும் அன்பா ஆசி வழங்கின்றிருந்தார். அதனால நரசிம்மருக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு
என்ன உண்டு? இணைப்பு உண்டு. அதே போலதான் சுதர்சனர் சுதர்சனர் சொல்லக்கூடிய சக்கரத்தையும் மகாவிஷ்ணு படைத்தவர் சிவபெருமான். இப்படி இருவருக்குமே தொடர்புகள் உண்டு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பயம் விலகவும், வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் விலகவும், அதே சமயம் மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள், ஒரு விதமான பயம், இதை எல்லாவற்றையும் விலக்கவும் நம்ம சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சென்று நெய்விளக்கேற்றி துளசி மாலை சாற்றி வழிபடுவோம். நல்ல ஒரு வரம் கேட்டு வாங்குவோம். நல்ல அருளை பெறுவோம். எல்லோரும் நன்னா இருப்போம். ஓகேவா? அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.